Hello friends, welcome to Narmada's Tamil Kitchen. இன்னைக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டைல்ல பிரெட் ஆம்லெட் சாண்ட்விச் எப்படி பண்றது அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடயே பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற ஃபியூச்சர் வீடியோவை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். நம்ம பிரெட் ஆம்லெட் சாண்ட்விச் செய்யறதுக்கு என்னென்ன பொருள் வேணும் அப்படிங்கிறது பார்த்தலாம். நான் வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு ஆனியனை நல்லா ஃபைனலி சாப் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாவை நல்லா சாப் பண்ணி வச்சிருக்கேன். கொரியண்டர் லீஃப் வந்து கொஞ்சம் நிறைய எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலையும் நல்லா சாப் பண்ணி வச்சிருக்கேன். ஒரே ஒரு தக்காளி மட்டும் சின்னதாக வந்துட்டு நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வந்து ப்ரெட்டை வந்துட்டு பண்ணுறதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பட்டர் வந்து வேணும். ஸோ வந்து பட்டர் வந்துட்டு சின்ன க்யூப் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து முட்டை வந்து வேணும். முட்டை 2 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். ப்ரெட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா 4 ஸ்லைஸ் வந்து ப்ரெட் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரி ஒரு ப்ரெட் தான் இது. ஸோ வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா இதை 4 எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூள் வந்து பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் வேணும். அதுக்கப்புறம் வந்து உப்பு வந்து நமக்கு தேவையான அளவு. ஸோ இதுதான் வந்து தேவையான பொருள். எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம முட்டையை வந்துட்டு உடச்சி ஊற்றிக்கலாம் ஒரு பவுலில். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஸ்ப்ரிங் எக் பீட்டர்லாம் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம பீட் பண்ணிங்கன்னா நல்லா ப்ளஃபியாக வரும். நான் வந்து ஸ்ப்ரிங் பீட்டர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு மற்ற இதை காட்டிலும் உங்களுக்கு இதில் நல்லா ப்ளஃபியாக வரும். ஸோ அதனால் நான் இதை எடுத்து நல்லா வந்து பீட் பண்ணிக்கிறேன். நல்லா கலக்கிக்கோங்க. உங்களுக்கு நல்லா ப்ளஃபியாக வரணும். பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு நல்லா ப்ளஃபியாக அடிச்சிட்டேன். இதில் வந்துட்டு நம்ம வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றுன்னா நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அப்புறம் பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லியை நல்லா வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மிக்சரை. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மிளகாய் தூளும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள், உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மிக்சரை. நல்லா முட்டையில் எல்லாமே கலங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. ஒரு சைடில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பில் வந்து தோசைக்கல்ல வச்சுட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். நிறைய பட்டர் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதில் வந்து நம்ம பிரெட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பட்டர் வந்து சூடாயிடுச்சு. இப்போ வந்து பிரெட் ஆட் பண்ணிவிட்டு நான் 4 ஸ்லைஸ் சொல்லியிருந்தேன். 4ஐயும் வந்துட்டு ஒரு பக்கத்தில் அப்படியே வச்சுக்கலாம். ஒரு சைடு நல்லா வந்துட்டு ஃப்ரை ஆன பிறகு திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம இந்த சைடையும் வந்துட்டு அதே மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் பட்டர் வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆனதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு தவாவில் கொஞ்சமாக வந்துட்டு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற அந்த பிரெட் ஆம்லெட்டை ஆட் பண்ணிடலாம். நல்லா வந்துட்டு சர்க்கிள் மாதிரி நல்லா வந்துட்டு உங்களுக்கு நல்லா இது கரண்டியை வச்சே பரப்பி விட்டுருங்க. லைட்டாக வந்து எண்ணெய் சைடில் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆம்லெட்டில் பார்த்துட்டிங்கன்னா மேலே வந்துட்டு அந்த எக் இருக்குது. ஸோ இந்த இதுலேயே வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து ப்ரெட்டை வந்து துவச்சி எடுக்க போகிறோம். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும். ப்ரெட்டு பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் வேகாமல் இருக்குல்ல, இந்த இடத்துல இந்த மாதிரி துவச்சி எல்லா பக்கத்துலேயும் படுற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து ப்ரெட்டு வந்து கொஞ்சம் நல்லா ஊறி உங்களுக்கு சாப்பிடும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நான் எல்லா ப்ரெட் ஸ்லைஸும் அந்த கொஞ்சமாக அந்த எக்கில் டிப் பண்ணி நான் எல்லா பக்கத்துலேயும் இந்த மாதிரி வச்சிட்றேன். ஸோ இந்த மாதிரி 4 கார்னர்லேயும் நம்ம வந்துட்டு ப்ரெட்டை வந்து வச்சிடலாம். நல்லா வந்துட்டு வேக விடுங்க. கீழே நல்லா வெந்திருக்கும். இதை திருப்பும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக திருப்பணும். 2 கரண்டி வச்சு மேலே வந்து நல்லா அமுத்தி பிடிச்சிட்டு ஜஸ்ட்டு இப்படி கேர்ஃபுல்லாக திருப்பினீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா வந்துட்டு அது கிழிஞ்சு போகாமல் நமக்கு எடுக்க முடியும். ஸோ லைட்டாக வந்துட்டு ஒரு சைடு வேக விடுங்க. நல்லா வெந்த பிறகு நம்ம வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம்.
இது பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. இதை வந்துட்டு ஒரு ஆஃப் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த ப்ரெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம அப்படியே வந்துட்டு இதை அப்படியே மடக்கி இது பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு சூப்பரான பிரெட் ஆம்லெட் சாண்ட்விச் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே ஈஸியாக வந்து நம்ம செய்யக்கூடியது தான். சிம்பிளான மெத்தடில் நம்ம பண்ணியாச்சு. இதுக்கு சைடிஷாக வந்து பார்த்தீங்கன்னா நான் டொமேட்டோ கெச்சப் வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.